தூங்கிட்டே இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைனா போதும் ஒரே தூக்கம் தான் 10 மணி வரைக்கும். கொஞ்சம் கூட பொறுப்புக்கிறதே இல்லை. என்னம்மா வந்து சீக்கிரமே எந்திரிச்சிட்ட போல. ஆனால் ஆமாடா 5 மணிக்கே முழிப்பு வந்துடுது. உங்களை மாதிரி லீவுனா 10 மணி வரைக்கும் தூங்குறேன். டெய்லி 5 மணி அலாரம் வச்ச மாதிரி முழிப்பு வந்துடுது. எங்க அவன் என்ன தூங்குறாள் எந்திரிக்கலையா? இல்லைம்மா இன்னைக்கு லீவு தானே, அதே நான் எழுப்பல் வந்துட்டேன். ஹலோ, அப்படியா? சொல்லவே இல்லை. திடீர்னு கிளம்பி வரீங்களா? சரி வாங்க. சரி சரி. யாருமா ஃபோனில் ஒரு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கு? உங்கள் சித்திக்காரி ஊர்லேருந்து வராங்கடா. அதே ஃபோன் பண்ணேன். திடீர்னு வரா போல, சொல்லக்கூட இல்லை. அப்படியாம்மா, இதுவும் போய் வாங்கி வந்துடுவோம்மா. சாப்பாடு செய்யணும்ல. வந்தால் நைட்டு தானே போவாங்க, இல்லை நாளைக்கு தானே போவாங்க. ஆமாடா, ஏதோ ஒரு வாரம் இருந்துட்டு போகிறேன்னு சொல்கிறேன். சரி ஒரு வாரம் இருக்குதும், நீ போய் ஏதாச்சும் வாங்கி வந்துடு. அப்புறம் உன் பொண்டாட்டிக்கிட்ட அவங்க அம்மா வரான்னு சொல்லு. அப்போ தான் நல்லா செய்வாள். இல்லைன்னா ஒன்றுமே செய்ய மாட்டான். ரசத்தை வச்சு அப்பளத்தை பறிச்சு விட்ருவா. சரியா? சரிம்மா புரியுதும்மா. என்னம்மா எஞ்சிட்டியா? ஆமாங்க, இப்போதே எழுந்திரிச்சு பார்த்தா மணி 8 ஆகுது. இன்னும் கூட சரி தூங்கி இருக்கலாமோ. சரி நீ எந்தது நல்லதா போச்சு. உங்கள் அம்மா ஊர்லேருந்து வராங்களாம். போய் எந்திரி, சாப்பாடுலாம் செய்யணும். நான் போய் என்னென்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லு. என்னங்க நிஜமாவா சொல்கிறீங்க? நான் நைட்டு கூட பேசினேனே, எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலையே. ஆட நான் என்ன சும்மாவா சொல்கிறேன்? அடுத்த வாரம் உனக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்கு சர்ப்ரைஸ் சொல்லலான்னு வராங்களோ, எதுவும் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க இருக்கும். அப்போ ஒன்று செய்யுங்க, சிக்கன் மட்டன் முட்டை காடை என்னென்ன நான்வெஜ் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி செஞ்சு அசத்தி போடணும். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சட்டுப்பட்டுன்னு வேலையை ஆரம்பிக்கணும். வேமா போங்க. அப்பாடா, அம்மா சொன்ன மாதிரி எப்படியோ இவ்வளோ நம்ப வச்சாச்சு. வந்ததுக்கப்புறம் தானே தெரிய போகுது, நம்மளை பிச்சு மேய்ஞ்சிருவாளே. சரி அதெல்லாம் அம்மா சமாளிச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா வேறு வராங்க. கையும் ஓடலை காலும் ஓடலையே. என்ன சர்ப்ரைஸ் கொண்டு வருவாங்க? நம்ம பிறந்தநாளை நம்மளே மறந்துட்டோம். அம்மா ஞாபகம் வச்சு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஐயோ, இந்த பிறந்த நாள் தான் எனக்கு மறக்க முடியாதா இருக்க போகுது. சரி, அம்மா வரக்குள்ள சாப்பாடு சட்டுப்புட்டுன்னு செய்யணும். லேட் ஆகிடும். அம்மா பசி தாங்க மாட்டாங்க பாவம். நான் அம்மா வர்றது இந்த மாமியார் கிழவிக்கு தெரியுமான்றதுலையே இவ்வளோ சமைக்கிறத பார்த்தா பொறாமப்படுமே. சரி என்ன வேணாலும் சரி, நடக்கிறத பார்த்துக்கலாம். எப்பா எம்பிட்டு வேலை, இடுப்பெலும்பே உடஞ்சி போச்சு. சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, முட்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு வந்தால் போதும், வேலை முடிஞ்சு. அம்மா வந்து நல்லா சாப்பிடுவாங்க. என்னம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? முடிஞ்சுங்க. உங்களுக்கு என்ன பார்த்தாலே தெரியலையா? இவ்வளோ ஐட்டம் வச்சுருக்கல. சரி அம்மாவை சாப்பிட கூட்டுருவோமா? என்னங்க சாப்பிட கூப்பிடுங்களா? எங்கள் அம்மா வந்துட்டாங்களா என்று சொல்லவே இல்லை. நான் வேலை பார்க்குற விசில அவங்க வந்ததை கூட கவனிக்கலையே. சொல்லி இருந்தால் ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்குல்ல. வேணாம் அவங்க சாப்பிடவே வராங்களாம், பார்த்துக்க. என்ன மருமகளே, சாப்பிடலாமா? அம்மா வராங்கன்னு சொல்லுவோம், பழம்மா ரெடி பண்ணிட்ட போல. ஆமாங்க அத்தை, அம்மா வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆக அத்தை எங்கத்த அம்மாவை கூப்பிடுங்க. வரலையா? நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க. இந்த கூப்பிட்றேன் இருமா. தங்கச்சி. என்னங்க அத்தை தங்கச்சியா? வந்திருக்குது எங்கள் அம்மாவா இல்லை உங்கள் தங்கச்சியா? எங்கள் சித்தி தாம்மா வந்திருக்காங்க. அம்மா தான் உங்கள் அம்மா வந்தாங்கன்னு போய் சொல்ல சொன்னாங்க. பார்த்தா நீ சாப்பாடு நல்லா செய்வியா. எங்கள் வீட்டாளுக்கு வந்தால் ஒழுங்காக செய்ய மாட்டியா இல்லைன்னா? அடே மனுஷா, நீனு சேர்ந்து காலை வாரி விட்டுட்டியா? வாடா வா, நைட்டு இருக்குடா உனக்கு கச்சேரி. அடியே என்னடி சிங்கிள் கேப்பில் அவனை வாடா போட வச்சுட்டு பேசுகிறேன். இருடி, தங்கச்சி வந்திருக்கா, போய் கேட்டோம். என்னக்கா சாப்பிடுவோமா? மருமகளே சாப்பிடலாமா? வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வாரம் சொல்லவும் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க, தடை விடலாம். நீங்கன்னா அவ்வளோ இஷ்டம் தான் எனக்கு. அப்படியே மருமகளே, ரொம்ப சந்தோஷம். என் மருமக கூட இவ்வளவே எனக்கு சமைச்சு தந்தது இல்லை. நீ ராசாத்தி, என் அக்கா ரொம்ப கொடுத்து வச்சவ. என்னடா இவ பிளேட்டே திருப்பி போட்டுட்டா? ஆளை பார்த்து நடிக்கிறது இதனோடா. பச்சவந்தி மாதிரி இருந்துக்கணும்டா நம்மளும். இது தெரியாமல் போச்சேடா. அத்தை வாங்கத்த, உட்காருங்கத்த, நான் பரிமாறுறேன். நீங்கள் வீட்டுக்கு வந்து எம்பிட்டு நாளாச்சு. கொஞ்சமாக வாங்கியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் தான் ஒரு வாரம் இருக்க போகிறீங்களாம்ல, நல்லா வகை வகையாக சமைச்சு போடுறத. என் மருமகன்னா மருமகன் ராசாத்தி. உனக்கு பிறந்த நாள் வருதா முன்னாடி உனக்கு போய் நான் உனக்கு ஒரு கம்மல் வாங்கி தரேன் அத்தை.
அப்படியாத்த ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நல்லா திருப்தியாக சாப்பிட்டம்மா. நான் போய் தூங்குறேன். சாயங்காலம் டீ போடும்போது என்னை எழுப்பி விடு. சரிங்க அத்தை, நீங்கள் போங்க அத்தை. மருமகளே பசிக்குது. தங்கச்சி தான் சாப்பிட்டு போயிட்டால, எங்களுக்கு கொஞ்சம் போடுவேன். ஆமாம்மா, காலையிலேருந்து சாப்பிடல, நல்லா வகையாக சாப்பிடலான்னு பட்னி போட்டேன். சோறு போடுமா. ஆ, 2 பேருக்கும் நல்லா போடுவேன் இருங்க. எனக்கிட்டே போய் சொல்கிறீங்களா? 2 பேரும் நல்லா போட்டு தின்னுங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த சின்ன மாமியார் எனக்கு தோடு வாங்கி திறந்துருக்காங்க. எனக்கு கிளம்பணும். என்னதான் இருந்தாலும் உங்கள் அம்மாவை விட உங்கள் சித்தி பரவாயில்ல, தோடுலாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் அம்மா இது வரைக்கும் ஒரு குண்டூசியாச்சும் எனக்கு வாங்கி கொடுப்பாளா தங்கம்? தெரிஞ்சுக்கோங்க யார் யார் எப்படிப்பட்டவங்க. அவங்களுக்கு இவ்வளவு வகையாக சமைச்சு கொடுத்தது பரவாயில்ல, சந்தோஷமே. நீங்கள் போட்டு தின்னுங்க நல்லா. நான் போகிறேன், எனக்கு லேட் ஆச்சு. அம்மா நீனாச்சும் சோறு போடுமா, பசிக்குதுமா. அடே போட்டு தின்னுடாங்கிட்டு நீ வேற.